ஆங்கிலேயர் ஆட்சியில் விருத்தாச்சலம் நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. 150 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த தொகுதியில் நீதிமன்றமும் தூக்கு மேடையும் இயங்கி வந்துள்ளது. விவசாயத்தில் காவிரி பாசன மாவட்டங்களுக்கு இணையாக போட்டி போட்டு வேளாண்மையில் உழவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் பகுதியாக விருத்தாச்சலம் விளங்கி வருகிறது. தொகுதியின் மேற்கு பகுதியான வேப்பூர் சுற்று வட்டாரத்தில் சூரியகாந்தி, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவைகளும் விளைகின்றன. தொகுதியின் கிழக்கு வடக்கு பகுதியில் உள்ள கிராமங்களில் முந்திரி சாகுபடியும் செய்யப்படுகிறது. தமிழக அரசு தள்ளுபடி செய்த கூட்டுறவு கடன், 6 சவரன் நகை தள்ளுபடி என பல்வேறு நலத்திட்டங்களால் பயனடைந்த விவசாயிகள் அதிமுக பாமக கூட்டணியில் களம் காணும் பாமக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஆதரவை அளித்து அவரை சட்டப்பேரவை அனுப்பும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக தங்களுடைய கிராமங்களில் வாக்கு சேகரித்து வருகின்றனர். பாமக வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய பல வாக்குறுதிகளை அளித்துள்ளார். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பின் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் 30 ஆண்டுகாலமாக மக்கள் விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். அதை கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பின் அதை கண்டிப்பாக நான் முயற்சி செய்து தலைமையிடமாக கொண்டு வருவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதை சுற்றியுள்ள வேப்பூர், பெண்ணாடம், திட்டக்குடி, ஆண்டிமடம், விருத்தாச்சலம் இதில் இருக்கும் நோயாளிகள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும் அங்கே பரிந்துரை செய்து முன்னே பக்கத்திற்கும் பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் அனுப்புகிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பின் விருத்தாச்சலம் மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையாக கொண்டு வந்து நவீன கருவிகளை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதுக்கு முழுமையாக நான் பாடுபடுவேன். பல ஆண்டுகளாக நடுநாட்டு வாழ்வியல் கொண்ட விருத்தாச்சலம் மக்களால் எழுப்பப்பட்டு வரும் விருத்தாச்சலம் மற்றும் பல பகுதிகளை ஒன்றிணைத்து புதிய மாவட்டம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன். 10,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக திகழும் பீங்கானை மேம்படுத்த சட்டப்பேரவையில் வலியுறுத்துவேன். பல ஆண்டுகளாக மூடிக்கிடக்கும் அரசு பீங்கான் கிடங்கை மீண்டும் செயல்பட குரல் கொடுப்பேன். திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வேப்பூர் பகுதியில் விபத்துக்கள் ஏற்படும் பகுதியாக உள்ளது. இதனால் பலர் உயிரிழக்கின்றனர். விபத்துக்கள் நடக்காத ஊராக வேப்பூரை மாற்றுவேன். இவற்றை கருதி விபத்து மற்றும் அவசர சிகிச்சை உயர்தரமான நவீன வசதிகளுடன் விருத்தாச்சல அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுப்பேன். விருத்தாச்சல நகரத்தில் ஏற்படுகிற போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பயணிகளும் மக்களும் அவதியடைந்து வருவதை உணர்ந்து புதிய பேருந்து நிலையம் அமைக்க முயற்சி எடுப்பேன். முந்திரி விவசாயிகள் நலன் கருதி விருத்தாச்சலம் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் அதிக அளவில் முந்திரி சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் முந்திரி கொள்முதல் நிலையம், முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க பாடுபடுவேன் என பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். வேப்பூர் பகுதியில் விளையும் கேழ்வரகு உள்ளிட்ட தானிய வகை பயிர்களுக்கும் பருத்தி, மக்காச்சோளம் தானிய மேம்பாடு பருத்தி கொள்முதல் நிலையம் வேப்பூர் பகுதியில் அமைய முயற்சி எடுப்பேன் என பாமக வேட்பாளர் வாக்குறுதி அளித்துள்ளார். NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் விஜயமாநகரம், புதுக்கூரைப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கில் வசித்து வருகின்றனர். இதுவரை அவர்களுக்கு வீடு, நிலப்பட்டா எதுவும் வழங்கப்படவில்லை. வங்கிக் கடன், அரசு திட்டங்கள் பெறுவதற்கு கூட வழி இல்லாமல் உள்ளனர். அவைகள் கிடைக்க முயற்சி செய்வேன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தால் விருத்தாச்சலம் பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலிருந்து வெளியேறும் உபரி நீர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுப்பேன். தரமான சாலை வசதியும் தடையில்லா மின்சாரமும் வழங்க முயற்சி செய்வேன் எனவும் மக்கள் நலனை முன்வைத்து பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்குறுதிகளை அளித்தார். வாக்கு கேட்டு அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் தரும் மிகப்பெரிய ஆதரவு வெற்றியை உறுதிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது என்பதை உணர முடிந்தது.
தொகுதியில் வன்னியர் தனி இட ஒதுக்கீடு அலை மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போராடி பெற்றுத்தந்த பாமகவுக்கும் இதனை சட்டமாக்கி ஆளுநர் ஒப்புதலுடன் நிறைவேற்றி தந்த அதிமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் வெற்றியை காணிக்கையாக்கிட தொகுதி மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளதை நமது கள ஆய்வில் பார்க்க முடிந்தது. காங்கிரஸ் வேட்பாளருக்கு தொகுதி மக்கள் கை கொடுக்க தயாரில்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் தற்போதைய நிலவரப்படி விருதாச்சலம் தொகுதியில் திமுக அணியை விட அதிமுக தலைமையிலான கூட்டணியின் பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் வெற்றி கனியான மாங்கனியை எட்டிப் பிடிக்க விரைவாக முந்திச் செல்கிறார் என்றால் அது மிகையல்ல. இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை நகரத்தை ஆண்ட தொண்டமான் இளந்திரையன், அதற்கு பிறகு சம்புவராயர்கள் உள்பட பல்வேறு பெருமைகள் உடைய தொண்டை மண்டலத்தில் முக்கிய நகரமாக திருவண்ணாமலை திகழ்கிறது. நினைத்தாலே முக்தி தரும் ஐம்பெரும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்தவாசி தொகுதி தனிச்சிறப்புடன் விளங்க இந்தியாவில் அந்நியர்களை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய புரட்சிகளில் வந்தவாசி போர் முக்கியமானதாகும். இப்படி பல்வேறு அடையாளங்களை தாங்கி நிற்கிறது. ஆய்வாளர்களுக்கு இன்றும் பல வகைகளில் ஆவணப்படுத்துவதற்கு வரலாற்று சுவடுகள் நிறைந்த சட்டப்பேரவை தொகுதியாக வந்தவாசி உள்ளது. இத்தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. வந்தவாசி தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,39,670 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,18,230 பேர், பெண் வாக்காளர்கள் 1,21,439 பேர். மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் மட்டும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் செங்கம் தொகுதி திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போளூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி என 8 தொகுதிகளில் பெருமை வாய்ந்த தொகுதியாக வந்தவாசி தனித்துவமாக உள்ளது. 1952 முதல் நடந்த முதல் தேர்தலில் இரட்டை உறுப்பினர்கள் இடம்பெற்ற தொகுதியாக இருந்ததில் மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான பொதுநலக் கட்சி சார்பில் போட்டியிட்ட சோமசுந்தர கவுண்டரும், தாழ்த்தப்பட்டவர்கள் கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட தசரதனும் வெற்றி பெற்றனர். 1991 தமிழரசன் அதிமுகவில் இருந்தும் 1996 திமுக சார்பில் பால ஆனந்தனும் வெற்றி பெற்றனர். 2001 மதுரையை சேர்ந்த முருகவேல் ராஜன் பாமக சார்பில் போட்டியிட்டு அபாரமாக வெற்றி பெற்றார். 2006 திமுகவில் ஜெயராமனும், 2011 அதிமுகவிலிருந்து குணசீலனும் வெற்றி பெற்றனர். கடந்த 2016 நடந்த தேர்தலில் திமுக சார்பில் அம்பேத்குமார் இத்தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் முரளி சங்கர் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் தற்போதைய உறுப்பினர் மீண்டும் இங்கு போட்டியிடுகிறார். பாமக வேட்பாளர் முரளி சங்கர் வாக்கு கேட்டு செல்லும் இடமெல்லாம் மக்கள் அலைக்கடல் என திரண்டு அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகிறார். அதிமுக பாமக தேர்தல் அறிக்கைகளுக்கு தொகுதியில் அனைத்து பகுதி மக்களிடமும் நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் பாமக வேட்பாளருக்கு அதிக ஆதரவு காணப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் அதிகமாக நடக்கும் தொகுதிகளில் வந்தவாசியும் ஒன்றாக இருந்து வருகிறது. கூட்டுறவு கடன் தள்ளுபடி,
6 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி என பல்வேறு நலத்திட்ட உதவிகளால் விவசாயிகள் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிற பாமக வேட்பாளர் முரளி சங்கருக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் தந்துள்ளனர். இதேபோல் மகளிர் தன்னுதவி கடன்களும் தமிழக அரசால் ரத்து செய்யப்பட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் தொகுதியில் உள்ள அனைத்து பெண்களும் பாமகவுக்கு ஆதரவளித்து வருகின்றனர். இளைஞர்களும் இளம் பெண்களும் எப்போதும் இல்லாத வகையில் பாமக வேட்பாளருக்கு களப்பணியாற்றி வருகிறார்கள். திமுகவின் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர் அம்பேத்குமார் மக்கள் பணிகளை மறந்து தொகுதியை முன்னேற்றம் செய்யாமல் செயல்பட்டு வந்தவாசி பகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாமல் மிக மிக பின்தங்கிய தொகுதியாக வைத்திருப்பதற்கு தொகுதிவாசிகள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். வன்னியர் தனி இடஒதுக்கீடு அலை வந்தவாசியில் அதிகமாக அடிப்பதை நமது கள ஆய்வில் நன்றாக உணர முடிந்தது. ஒவ்வொரு ஊரிலும் மாங்கனியை ருசித்து சுவைக்க மக்கள் அதிக ஆர்வமாக உள்ளனர். பாமக வேட்பாளர் முரளி சங்கர் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் சேர்ந்து தேர்தல் களப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். தோழமை கட்சியினருடனும் இரவு பகல் பார்க்காமல் தொகுதியில் செய்யப்போகும் செயல்கள் பணிகள் பற்றி விளக்கி மும்முரமாக தொகுதியில் வேகமாக முன்னேறி வருகிறார் முரளி சங்கர். தனது வாக்குறுதிகளை மக்களிடம் அளித்து வாக்கு வேட்டையாடியும் வருகிறார். பாமக வேட்பாளர் முரளி சங்கர் வேட்பு மனுவை வந்தவாசி தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் இன்று தாக்கல் செய்தார். முரளி சங்கர் தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக வரும் பொழுது மேற்கொள்ளப் போகும் பணிகளை தெள்ளத் தெளிவாக வாக்குறுதிகளை சொல்லி மக்களை அணுகி வருகிறார். வந்தவாசியில் ஓடுகிற சுகந்தி ஆற்றை சீரமைத்து விவசாயத்துக்கு பயன்படும்படியாக மாற்றி காட்டுவேன். வந்தவாசியில் ஓடுகிற சுகந்தி நதியை சீரமைத்து விவசாயத்துக்கு பயன்படும்படியாக மாற்றி காட்டுவேன். 15 கிலோமீட்டர் தூரம் ஓடும் சுகந்தி நதியை முழுவதும் 5 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளதையும் தூர் வாரப்படாமல் வாய்க்கால்கள் சரி செய்யப்படாமலும் இருப்பதையும் சரி செய்தும் தருவேன் என முரளி சங்கர் வாக்குறுதியில் தெரிவித்தார். சுகந்தி நதியிலிருந்து வீணாகும் தண்ணீரை தடுப்பணைகள் அமைத்து விவசாயிகள் மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுப்பேன். முக்கிய பாசன வாய்க்கால்களை தூர்வாரி 100க்கும் மேலான ஏரிகளை நீர் நிரப்பி பசுமை புரட்சி ஏற்படுத்திட வழிவகுப்பேன் என தொகுதியில் செய்யப்போகும் திட்டங்களுக்காக தனது வாக்குறுதியில் உறுதிபட தெரிவித்துள்ளார். வந்தவாசி தொகுதியில் கும்பகோணத்துக்கு அடுத்தபடியாக பித்தளை பாத்திரங்கள் செய்யும் தொழில்களில் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அதனை மேம்படுத்த திட்டங்கள் கொண்டு வந்து அத்தொழிலுக்கு பல்வேறு உதவிகளையும் உடனுக்குடன் செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். வந்தவாசியில் கோரை பாய்கள் செய்யும் தொழிலில் பெரும்பாலானவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோரை பாய்கள் தொழிற்பேட்டை உருவாக்கி தருவேன் என முரளி சங்கர் கூறுகிறார். சீர்காழி அருகில் இருக்கும் கொள்ளிடம் தைக்கால் கோரை பாய்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதே போல வந்தவாசி கோரை பாய்களுக்கு ஏற்படும் வகையில் செய்து தருவேன் என்று தெரிவித்தார். தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து 1993ஆம் ஆண்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது. அன்று முதல் கடலூர் மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் திட்டக்குடி தனி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் தனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் பல்வேறு சிறப்புகள் உடைய சட்டப்பேரவை தொகுதி விருதாச்சலமாகும். இத்தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,51,703 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,25,277 பேர் உள்ளனர்.
பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,26,399 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் 27 பேர் இடம்பெற்றுள்ளனர். இத்தொகுதி 1952ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. கம்மாபுரம் ஆகிய 2 ஒன்றியங்கள் இத்தொகுதியில் உள்ளது. 2011ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு படி பெரும்பாலான பகுதிகள் புவனகிரி தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக திட்டக்குடி தொகுதியிலிருந்த நல்லூர் ஒன்றிய பகுதிகள் 50 கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியில் இணைக்கப்பட்டன. தற்போது விருதாச்சலம் நகரம் ஒன்றிய பகுதிகள், கம்மாபுரம் ஒன்றியத்தின் ஒரு பகுதி, மங்கலம்பேட்டை பேரூராட்சி என விருதாச்சலம் தொகுதி பல்வேறு அடையாளங்களுடன் உள்ளது. இங்கு வாழும் பெரும்பான்மையானவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுநாட்டு வாழ்வியல் உடைய தொகுதியாக விருதாச்சலம் விளங்கி வருகிறது. சுற்று வட்டாரம் முழுவதும் கிராமங்கள் அதிகம் நிறைந்துள்ளது. இங்கு சோழ மன்னர்களால் புத்துணர்வு பெற்ற பழமலைநாதர் ஆலயம் உள்ளது. மேற்கு தெற்காக பாய்ந்தோடும் மணிமுத்தாறு வளையும் கரையை ஒட்டி சுண்ணாம்பிலான குன்றில் பழமலை ஆலயம் அமைந்துள்ளது. காசியை விட வீசம் பெருசு என பெருமை உடையது இந்த ஆலயம். கொளஞ்சியப்பர் கோவில், விருத்தகிரீஸ்வரர் ஆலயம், முகாசாபரூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கோணாங்குப்பத்தில் வீரமா முனிவரால் எழுதப்பட்ட புனித பெரிய நாயகி மாதா திருத்தலம் விருத்தாச்சலம் தொகுதியில்தான் அமைந்துள்ளது. இப்படி பல்வேறு பெருமைகள் உடைய இந்த தொகுதியில் 1952ஆம் ஆண்டு இரட்டை உறுப்பினர்கள் அடிப்படையில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் பரமசிவமும் சுதிமுத்துவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1957ஆம் ஆண்டு சுயேட்சையாக போட்டியிட்ட செல்வராஜ் வெற்றி பெற்றார். 1962-67ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பூவராகவன் வெற்றி பெற்றார். காமராஜர் ஆட்சியில் இளம் அமைச்சராக அவர் பணியாற்றினார். 1971ஆம் ஆண்டு திமுகவின் சார்பில் செல்வராஜ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1977ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் ராம்நாதன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1980-84ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் சார்பில் தியாகராஜன் வெற்றி பெற்றார். 1989ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஜனதா தளத்தில் போட்டியிட்ட பூவராகவன் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991ஆம் ஆண்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த அரங்கநாதன் வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவைச் சேர்ந்த குழந்தை தமிழரசன் தேர்வு செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கோவிந்தசாமி வெற்றி பெற்றார். 2006ஆம் ஆண்டு தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜயகாந்தும் 2011ஆம் ஆண்டு முத்துக்குமாரும் கடந்த ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கலைச்செல்வனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இன்று கூட்டணி கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து நமது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும் என்று இன்று விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்றேன். இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றியடைய வேண்டும் என்று நிர்வாகிகள் மத்தியில் நான் திண்ணை பிரச்சாரம் செய்தேன். மிகவும் வரவேற்புடன் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஒருமனதாக இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி மாமூல் சின்னத்தில் நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு வெற்றி பெற நாங்கள் உறுதியளிப்போம் என்று வாக்குறுதி அளித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலை தினசரி மார்க்கெட்டில் விவசாயிகள் டெய்லி போகிற இடத்துல நாங்கள் வாக்கு சேகரித்தோம். வாக்கு சேகரித்தில் விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கி விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுக்கு பல நலத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி விவசாயிகள் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி முதல்வர் எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சியில் வர வேண்டும் என்று இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கண்டிப்பாக நாங்கள் வாக்கு செலுத்தும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வார்டுகளிலும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இடஒதுக்கீடு 10.5% மருத்துவர் ஐயா தொடர்ந்து போராடி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டமும் ஒவ்வொரு வார்டுகளிலும் கிராமங்களிலும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். போட்டியிட தனக்கு வாய்ப்பளிக்காததால் நான் தான் உண்மையான காங்கிரஸ் வேட்பாளர் என கூறி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நீதிராஜன் போட்டியிடுகிறார். இதனால் திமுக கூட்டணியில் அதிக பாதிப்பு ஏற்படும்
என்று நீதிராஜன் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் 2 இடங்களில் மட்டுமே இருக்கும் பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரி விருதாச்சலத்தில் அமைந்துள்ளது. அதேபோல் பொன்விழா கண்டு பல சாதனைகள் படைத்த மாணவர்களை உருவாக்கிய கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி இங்கு உள்ளது. மேலும் 5 மாவட்ட விவசாயிகள் விளைபொருட்களை கொள்முதல் செய்யும் பெரிய அளவிலான ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வேர்க்கடலைக்கான வேளாண் ஆராய்ச்சி நிலையமும் இங்குள்ளது. விருத்தாச்சலத்தில் இயங்கி வந்த பீங்கான் தொழிற்பேட்டை பல ஆண்டுகளாக மூடி கிடக்கின்றனர். இதனை நம்பி 10,000 குடும்பங்கள் வசித்து வந்து வருகின்றனர். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பின் இந்த தொழிற்பேட்டையை இயங்குவதற்கு முழு ஒத்துழைப்போடு அதை கொண்டு வருவேன். அது மட்டுமல்லாமல் அதை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களை சட்டசபையில் பேசி கண்டிப்பாக அதை முன் கொண்டு வருவேன் என்று உறுதியளிக்கிறேன்.